வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். நீங்க நீங்க இப்ப சொன்னது அப்படிதான் இருந்தது. வணக்கம் அப்படிதான் இருந்தது. சும்மா ஒரு சும்மா சரி, ஓகே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில நியூஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தா நிறைய நியூஸ் வந்து பொது உடைமை சார்ந்த விஷயமா கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அண்ட் எல்லாரும் நேற்று வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 85% ஓட்டு பதிவாயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். 185 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி 15 பேரில் வயசானவங்க இருக்கலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக டிக்கெட் கிடைக்காம இருக்கலாம். நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஹானர் மேஜிக் பேட் 3 ப்ரோ சைனால ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏங்க அப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுக்கு வந்தால் பார்ப்போம். இந்தியாவுக்கு வரல, அது எல்லாம் ஒரு கொஞ்சம் எல்லாமே கேமிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கீங்களே, நீங்களே பாருங்களேன். ஐயா எனக்கு புரியுது ஐயா. சைனால கூட BYD இருந்து பேட்டரி செய்யறாங்க. கார் பயங்கரமா இருக்கு. ஷாமில வந்து பயங்கரமான கார் எல்லாம் அங்க ரிலீஸ் ஆகுது. அவங்க வந்து ஜட்டி கூட ஸ்மார்ட் ஜட்டி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இருக்கு. பட் இங்க வருமா? இங்க ஹானர் மேபி வந்தாலும் ஹானர்லாம் நான் இப்ப கேட்கல. இந்தியாவுக்கான நியூஸ் ஏதாவது இருக்கா? ஒரு CSK 100 ரன்னுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சு IPL ஒரு ஹிஸ்டரி படைச்சாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன் சரி, இதை பாடி கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? நிறைய பேருக்கு ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா 8 மணிக்கு கர்மத்தை உங்க நியூஸை பாக்குறதே ஒரு தண்ட கர்மமா இருக்குடா. அப்ப அந்த நியூஸை ஸ்கிராப்லாம் இல்ல, இது எல்லாருக்கும் தெரியட்டும். சைனால ரிலீஸ் ஆனா எனக்கு எனக்கு புரியணும் இது. சரி, இந்தியாவில் இப்போ ஒரு பில்டு வந்திருக்கு. அதாவது இப்போ சவுத் கொரியாவில் வந்து 1UI9 பீட்டா வந்திருக்கான் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போலாம் ரீசெண்ட் ட்ரெண்ட்ல சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக குளோபல் மார்க்கெட்டுக்கும் அதே 1UI9 பீட்டா வரப்போகுது தான். ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடி போயிடலாம். இதெல்லாம் கரெக்டா? சவுத் கொரியாவில் 1UI9 வந்துருச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாம். கண்டிப்பாக. இதுவே சவுத் கொரியாவில் 1UI9 வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அந்த 1UI9 டேய் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமைன்னு சொல்லியா? ஆல்ரெடி சம்மர்ல வேர்த்து கொட்டுது. இதுல எந்த போன் எடுத்தாலுமே சுடுது. அப்புறம் நத்திங் OS 4.1 இது அற்புதமான சமாச்சாரம். நத்திங் ஃபோன் 3 அடுத்தது ஃபோன் 3க்கு அவுட்டா இந்த மாசத்துல எப்படியும் கண்டிப்பா வந்துரும். ஃபோன் 3 அவுட்டா? அவுட் லேட்டர் திஸ் மந்த் தான் போட்டு. அப்படிலாம் இல்ல, ஃபோன் 3க்கு ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போய் சொல்லியிருக்கான். சரி, அதெல்லாம் விடுங்க. ஃபோன் 3க்கு ரோல் அவுட் ஆகுதுன்னா பேட்ச் ரோல் அவுட் தான் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, 4ல தான் லான்ச் ஆச்சு 4A ப்ரோ. ஆமா, 4A சீரீஸே 1UI4ல தான் லான்ச் ஆச்சு. 1Uங்கிற பாருங்க. நத்திங் OS 4ல தான் லான்ச் ஆச்சு. ப்ராப்ளம் என்னன்னா, நத்திங் OS 4ல இருந்த வரைக்கும் 4A சீரீஸ் அவ்வளோ அற்புதமாக நிறைய பேருக்கு வேலை செஞ்சிருக்கு. பேட்டரி லைஃப், ரிலையபிலிட்டி எல்லாமே. நத்திங் ஃபோன் 3 அது இது வரைக்கும் நல்லா இருக்கு. நம்ம நரேஷ் வேற அந்த டிவைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்பதான் வந்து Oppo Find X8 அல்ட்ராக்கு அப்கிரேட் ஆயிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நத்திங் ஃபோன் 3 நத்திங் OS 4ல அற்புதமாக செயல்பட்டுச்சு. அவ்வளோ சூப்பராக அந்த பேட்டரி லைஃப் ரிலையபிளாக இருக்குது. கேமரா ஓரளவுக்கு ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துற விதத்தில் இல்லவே இல்லை. பட் இந்த 4.1 எப்படி 4A சீரீஸை செதைச்சதோ அந்த மாதிரி 3ஐயும் செதைச்சிருமோன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால கம்யூனிட்டியில் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு டெய்லி டிரைவர் டிவைஸ் அப்டேட் பண்ணிடாதீங்க. உள்ள போய் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க, சரியா? ஸோ இது வந்து எங்கள் சைட்லேருந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மொத்தம் நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் வராது, என்னமோ உறுதி தான். கால்பே கூட பார்த்தீங்கன்னா நேற்று கூட ரொம்ப நாள் ஆச்சுங்க, அரைபோதில் நான் ட்வீட் போடாமல் இருந்தேன். இப்போ தான் ரொம்ப மாதம் கழிச்சு நான் ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எசென்ஷியல் வாய்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் நாங்கள் கொண்டாந்துருக்கோம்னு சொன்னாங்க. ஆமாம், எசென்ஷியல் வாய்ஸ், எசென்ஷியல் கீ இருக்குல்ல இங்கே பட்டன், பட்டனை பிடிச்சி அழுத்தினா டேரெக்டாக வந்து வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ நான் வந்து இப்படி அழுத்திட்டு வேட்டையாடு ராகவன் மாதிரி பேசலாம். இன்னைக்கு என்னன்னா, யாருக்கும் யூஸ் ஆகாத இந்த நியூஸ் வீடியோவில் எனக்கே யூஸ் ஆகாத கண்டென்ட் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். சைக்கிள் கப்பில் இருந்தே ஒட்டும் அப்படி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நிஜமாவே ஹிஸ்டாரிக் வின்னாம் ப்ரோ பை CSK. மோர் தென் 100 ரன்ஸ் வின்னா. பார்த்தீங்களா, யாருமே எதிர்பாராத விஷயம் எப்பயாவது நடக்கும். அது அப்போதான் அது வந்து இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். ஐயோ அதுக்கு அடி கோச்சிக்கிட்டு கமெண்ட்லாம் போட்டு தள்ளுறாதிய. ஆமாம் சொல்லிட்டேன். அடுத்து இங்க பாருங்க, OnePlus Watch 4 வந்து சொல்றேன் உங்களை இதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் என்னைய திட்டுங்க. ஓகே ஓகே, எங்க ஆள் வந்து இதுவும் சைனால இருந்து திருந்திருக்காரு. நோ ப்ளீஸ் வெயிட். OnePlus Watch 4 வந்து குளோபலா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்தியாவுக்கு இதே தான் நம்மளுக்கு வந்து வாட்ச் 3 வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாட்ச் 4 லான்ச் ஆனா இந்தியாக்கு ஏன் வாட்ச்? அத வாட்ச் 3 தான் குளோபலுக்கு வாட்ச் 3 லான்ச் ஆச்சு, ஆனா இந்தியாவுக்கு லான்ச் ஆகலையே ப்ரோ. நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் ப்ரோ. அப்படி பார்த்தா நீங்க சொல்ற கணக்குப்படி பிக்சல் வந்து சரி 7 சீரிஸ் இங்க லான்ச் பண்ணும்போது இந்தியால நான் 5 ஸ்கிப் பண்ணிட்டேன். பிக்சல் 5 ஃபார் இந்தியா என்னன்னு கேட்டா 10 G2 அப்படின்னுவீங்களா?
சரி அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 3ஆவோ 4ஆவே வந்தா என்ன நம்மளுக்கு OnePlus வாட்ச் 4 வருது இல்ல வராதா? அது வருதோ வரலையோ அது வேற விஷயம். அந்த வாட்ச் 2 வரும். நம்ம மக்களுக்கு எப்படி இருக்குன்றதை அவங்க கிட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இருக்கட்டும். சரி, ஃபேக்ட் என்னன்னா இப்போ நிஜமாவே இந்த வாட்ச் வந்து நம்ம ஊருக்கு வாட்ச் 4 வரட்டும், ஒர்த்தா இருக்குமா இருக்காதா? OnePlus நம்பி வாட்ச்ல இறங்கலாமா கூடாது? ஏன்னா 2 வாரம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புதுசுல ஒரு ஹோப் இருந்தது ப்ரோ, வந்து ஒரு பட்டிங் பிராண்ட் கிட்ட இருந்து வர மாதிரி வச்சுப்போமே வாட்ச் டிவிஷனை பொறுத்த வரைக்கும், கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தா ரொம்ப நிறைய ஏரியால இம்ப்ரூவ் ஆகல. அதனால எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இந்த இடத்துல நம்ம பதிவிடணும்ல. அப்போ நீங்க வாட்ச் 4ல வந்து கம்ப்ளீட்டாவே ரிவாம் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் முக்கியமா வந்து ஹெல்த் டேட்டா இது எல்லாமே இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. பட் அப்படி இல்லைன்னா சரி கேட்குறேன், அவ்வளோதான். கேட்ட போடுறதே பொழப்பா வச்சுக்கிறேன். இதில் வேற நேற்று சொல்லியிருந்துருக்கணும் நம்ம 23ஆம் தேதி ஏப்ரல் 23, 2005 தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வாஸ் போஸ்டட் இன் யூடியூப். ஆமாம், 21 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் வீடியோஸ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஒன் அமாங் த வீடியோஸ் தான் இந்த 8 PM நியூஸ் வீடியோவும். சரி விடுங்க. சரி, இன்னொன்று நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வந்து இனிமேல் ரீசார்ஜ் பண்ணலாமா? ப்ரோ பார்த்தீங்களா? இருங்க, அது எதுன்னா ஏர்டெல், வோடஃபோன், சாரி விஐ, கரெக்ட் தான், ஜியோ. ஆனால் பிஎஸ்என்எல் உங்களால் பண்ண முடியாது. பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு யாருமே போகல. பிஎஸ்என்எல்ல ப்ராப்ளமே இல்லை. 150 நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் நம்பரை ஓட்டிட்டு போகலாம். ஆமாம். ஸோ அதான் இனிமேல் ரீசார்ஜ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் நண்பர்களே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பிஎஸ்என்எல்ல கிரேஸ் பீரியட் 1, கிரேஸ் பீரியட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அது இன்னும் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படியே நீங்க யாராவது வந்து கிரேஸ் பீரியட் 2 வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்தீங்களா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இந்த மாதிரி தான் கார்த்தி ப்ரோ சொல்ற மாதிரி இன்ஸ்டன்ட்டா எல்லாருமே ஆப் ஓபன் பண்ணோமா, போட்டோ எடுத்தோமா, அது வைப் ஆஃப் பண்ணுவோமான்னு இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட்னு ஒரு ஆப்புங்க, மெட்டா இன்ஸ்டன்ட். ஸோ அந்த ஆப்போட ஒர்க் என்னன்னா இன்ஸ்டாகிராமை இன்னும் இன்ஸ்டன்ட்டாக மாற்றுறது தான் அவங்க ப்ரைம் மோட்டிவ். இது யாரை டேக்கிள் பண்ணுதுன்னா ஸ்னாப் சாட்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஆக மொத்தம் எல்லாரும் நாசமாக போங்கடா. நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணாதீங்க. உங்களை யார் இன்ஸ்டால் பண்ண சொன்னா? நான் பண்ண மாட்டேன். இந்தியாவில் இப்போதைக்கு அவைலபிளே இல்லை. ஏங்க இந்தியாவில் மட்டும்தான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா? இந்தியாவில் இப்போதைக்கு அவைலபிளே இல்லைங்க. அதுக்கு எனக்கு இந்தியாவில் நான் இந்தியாவில் இருக்கவங்க நாசமாக போகிறான்னு சொன்னேன்னா மொத்தமாக தானே சொன்னேன். அங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்களேண்ணா? சொல்லுங்க. நீ கேட்டு போட்டாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னன்னா இப்போதைக்கு யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனின்னு நினைக்கிறேன் 1-2 இடத்துல இருக்குங்க. யூரோப்புக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டானே எவனாவது உள்ள. யூரோப்பில் இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நிறைய குட்டி கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து பீட்டா பில்டு போயிட்டு தான் இருக்கு, பீட்டா டெஸ்டிங். இந்தியாவுக்கு வந்து அந்த ஆப் வரலையா? நீங்களாம் வருத்தப்பட வேணாம். அப்படி ஒரு ஆப்பாக வந்ததுன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தனி டேப்பாக கொடுக்குறாங்க. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் கீழே ஆல்ரெடி என்ன இருக்குது உங்களுக்கு, ஹோமு என்னென்னமோ இருக்கும் இல்லையா வரிசையா, அதில் ஒன்றமாங்க வந்து இன்ஸ்டன்ட் அப்படின்னு. இன்னொன்று நான் ட்விட்டரில் பார்த்தேன், என்னால் அது வந்து கரெக்டாக என்னன்னு சொல்ல முடியல. நம்ம எக்ஸ் இருக்கார்ல, எக்ஸு, ஆமாம், அதில் இந்த மாதிரி மெசேஜ் வந்து தனியாகவே தனி ஆப்பாகவே கொடுக்க போகிறோங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இப்படிதான் வந்து ட்விட்டரில் கிராக் இருந்தது. அந்த கிராக்கு கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஹே கிராக் வெரிஃபை திஸ்ன்னு ஒன்று போட மேலே போய் காசு கொடுப்போம் அப்படின்றது. இப்போலாம் வரவங்க போகிறவங்களாம் கிராக்கை கேட்டு பார்த்தாங்க. இப்போ யாரையும் கேட்க முடியாமல் வாட்ஸ்அப்லாம் நாங்கள் இதை வச்சு தான் டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த சாட் ஆப் வச்சு தனியாவே ஒரு தனி ஆப்பாவே வாட்ஸ்அப் எல்லாம் டேக்கிள் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்சிஎஸ் பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆப் செய்யுங்க, அது போதும். இது மாதிரி ஒரு சில பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இலான் மஸ்க் திடீர்னு மனம் திறந்து என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து இன்டர்வியூல கேக்குறாங்க, ஹியூமனோட இனோவேஷன் ஆர் ஃபைண்டிங்ஸ் ஆர் ஹியூமன் மேக்கிங்ஸ்லயே ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அதாவது மேன்கைண்டுக்கு இது வந்து ஒரு பெரிய சாபக்கேடுங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க அப்படின்னு போன்ட்டாரா? ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது எப்படி எல்லாருக்கும் நாங்கெல்லாம் யூடியூப் ரீல்ஸ் நிறைய அப்லோட் பண்ண போறோம்னு எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் டிசேபிள் பண்றது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க, பார்த்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸே காட்ட மாட்டேங்குது, நிஜமா ஷார்ட்ஸே காட்ட மாட்டேங்குது. பெஸ்ட்டு அது. அதனால் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப்பில் செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது. அது போய் எனேபிள் பண்ணி அதில் 0 minutes கொடுத்துட்டிங்கன்னா ஷார்ட்ஸே உங்கள் ஃபீட்லேயே வராது. அப்புறம் S23 அல்ட்ரா, ஆமாம், ஏதோ ரீட்வீட் பண்ணியிருந்தீங்களா? அது என்ன ஓரமாக ஏதோ அம்புக்குடியெல்லாம் போட்டு ஆச்சரியப்படுறாங்க. 3 வருஷமாக S23 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன், பேக் டோர் பாப் ஆகிடுச்சு அப்படின்னு.
அரே பேக்டோர் பாப்பிங் அப்படிங்கிறது வந்து சாம்சங்க்கு வந்து வலிமல் பல வருடங்களா சாம்சங்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயங்க. அது நடக்கலன்னா தான் சந்தேகப்படணும் நீங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேக்டோருக்கு ஒரு சீல் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ ப்ராப்பர்ட்டிஸை விட்டுரும். ஏன்னா ஒரு ஹீட் ஆகி இல்லாட்டி யூஸ் பண்ணி அதை விட்டுரும். எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து ரொம்ப கேஷுவல் யூஸர் அப்படின்னா 3 வருஷம் கிட்ட ஆகும். நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ எடுத்துட்டு போயிட்டு கேரில் கொடுத்தீங்கன்னா அவங்க புது சீல் போட்டுட்டு வாட்டர் அதான் ஐபி ரேட்டிங் இருக்கா இல்லையான்றதை வெரிஃபைலாம் பண்ணி கையில் கொடுப்பாங்க. ஸோ இல்லை அது வந்து அவர் போட்டிருந்தாரு அந்த மாதிரி ஆகலாமா ஆகக்கூடாதுன்னு போது அது டிபேட்டபிள். ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நான் சொன்னாலும் சாம்சங் என்ன சொல்லுவானா, ஏங்க கொஞ்சமாவது பேக்டோர் ஈஸிலி ரீப்ளேசபிள் மாதிரி ஹீட் பண்ணாலே அது விடுற மாதிரி இருந்தால் தானேங்க நான் வந்து அடுத்து மாற்ற முடியும். அது கொஞ்சம் ரொம்பவே கோளாரா இருந்ததுன்னா அதை பிரிக்கிறேன்ற பேரில் பேக்டோர் உடையும், சைடு ஃப்ரேம் நெளியும், இதெல்லாம் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தானே அப்படின்னு அவன் சொல்லலாம். கண்டிப்பாக தப்பு இல்லை. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் சேலஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிபிள். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சாம்சங் ஃபோன்ஸில் எப்பயுமே பேக்டோர் வாயை பிளப்பது ஒன்றும் புதுசு இல்லை. அப்படி வாயை பிளந்துருச்சுன்னா லோக்கலில் தயவு செய்து கொண்டு போய் காசை மிச்சப்படுத்துறேன்னு இந்த கருப்பு பெயிண்ட் எடுத்து கொட்டிடாதீங்க. நாலு பின்னே கூட்டு அப்படியே கொண்டு போனீங்கன்னா அப்படியே உங்களை திருப்பி அடிச்சு விட்ருவா. அவன் ஆல்ரெடி நல்லா இருந்தாலே எதடா ஒரு குறைய கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கா. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கு சர்வீஸ் சென்டருக்கு போய் கருப்பு பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் சிவப்பு பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு போனீங்க அப்படியே திருப்பி அடிச்சு விட்ருவா. அதான் இது பார்த்தீங்களா மார்க்கெட் ஷேர் யூபிஐ ஆப்ஸ்க்கு. ஆமாப்பா அது பார்த்தேன். அது என்ன புதுசாக ஃபோன்பே எல்லாம் கூகுள் பே எல்லாம் அடித்து சாப்பிட்டு போயிடுச்சு. ஃபோன்பே தான் மேலே இருக்கும் எப்பயும். இந்தியாவில் ஃபோன்பே தான் லீடர். அதுக்கே நீங்கள் டான்ஸ் ஆடுறேன். ஃபோன்பேக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ணுறது ஜிபே தானே. அப்போ வந்து நன்றாக இருக்கு. பேடிஎம் வந்து 7%. பேடிஎம் இன்னும் உயிரோட இருக்கா? ஆமாம் ப்ரோ. இந்த நேவிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எது? ஆமாங்க அது ஏதோ கிரெடிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறானுங்க. நவி ஏதோ ஒன்று. அப்புறம் சூப்பர் மணி ஃப்ளிப்கார்ட்டோடது. அப்படியா? ஆமாம். அதை கூட மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ நானே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன அந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லை ப்ரோ. சூப்பர் மணி வந்து பெங்களூர் சைட்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்கன்னு என் தம்பி சொல்லிகிட்டு இருந்தான். அவன் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். 10.5 பில்லியன் டிரான்சாக்ஷன் ஃபோன்பே வழியாக நடக்குதான். அப்பா வேற லெவலில் போயிட்டு இருக்காங்களே. நானும் இப்போ ஃபோன்பே நிறைய யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறீங்களா? மேக்ஸிமம் அதாவது ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். ஜிபே 50 ஃபோன்பே 50 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ இதில் இப்படி வர பிரிச்சிருக்கீங்களாடா வால்யூம் வைஸ் வேல்யூ வைஸ். அதாவது நம்ம அந்த ஹெட்செட் என்னதான் ஆச்சு? ஓவர் ஹெட்செட் நமக்கு 29th வருது. அது என்ன 1.5 மாதம் பொறுமையாக செஞ்சு சீல் அடிச்சு அதாவது ஆர்டர் பண்ணோன்னா அவங்க அப்போ தான் செஞ்சு அனுப்புவாங்க போல். அது இன்னும் டெல்லியிலே டிரான்சிட்லேயே கிடக்கு. நானும் தினைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆணையமாக எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னா 29th வரும். திடீர்னு பார்த்தா செனைசரோ இல்லாட்டி ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் மேக்ஸ் ஐயோ கொடுத்து அனுப்ப போகிறாங்க. இது பாருங்க கனவு காண்களா இப்படி இல்லை. காப்பி ப்ரோ. 300 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரோ. அப்படி சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. நீங்க எங்க சொல்ல விடுறீங்க? கனவு காணலாம்னா அதுக்காண்டி கனவு காணுங்கள்னு தான். கனவு காணாலும் அதையும் வந்து கெடுத்து விட்டுறது இதே வேலையா போச்சு. நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆன 15 பதில் சொல்ல முடியாம எங்கேயோ வந்துடாதான். என்னது இது? வராது. அப்ப வேண்டாம். சரி ஸ்பெக்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது ஐக்யூ 5T வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஐக்யூல 5T. ஆமா 15T. இப்படிதான் டங்கு ஸ்லிப் ஆயிரும். 15T அதாவது 6.83 இன்ச்சு 2K டிஸ்பிளே. அப்புறம் டிமென்சிட்டி 9500. ஓகே. 8000 mAh பேட்டரியா. 200 MP மெயின் கேமரா. அப்புறம் வந்து IP69 68. இதுதான் வந்து லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். சரி அது ஏதோ லீக் ஆகிட்டு போகுது. இப்போதைக்கு ஒன்றுங்க, நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படும் விதமாக என்னவா HMDல X60 X30 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதுக்கெலாம் இன்னும் கூட ஆண்ட்ராய்டில் 15 வரலையாம். டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் கேமரா ப்ராசஸிங் டைம் விட்டதே டெக்னிக்கல் இஷ்யூ. நிறைய விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கான் ப்ரோ. நீங்கள் இப்படிலாம் சும்மா ஒருத்தர் வந்து கஷ்டப்படும் போது அவங்கள வந்து ஏளனம் பேசாதீங்க. உங்களை நினைச்சு நான் மனம் வருந்துக்கிறேன். என்ன பண்ணுவான்னு நான் நினைச்சு பாக்க. ராஜஸ்தான் ராயலையும் நினைச்சு மனம் வருந்தணும். அவங்க நினைச்சு நான் மனம் வருந்திக்கிட்டு இருக்கேன். சரி, ஆனா நிலைமை இப்படி இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் கன்றாவியான இன்ஃபர்மேஷன் தான். என்னையா இது கேமரா ப்ராசஸிங் ஸ்லோ ஆகுங்கிற? அவன் வந்து 695 வச்சு 3 வருஷம் அப்டேட்லாம் கொடுத்துட்டு தான்டா இருக்கான். நீங்க 2 வருஷம் அப்டேட் கொடுக்கறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சுங்கிறீங்களாடா?
உங்களுக்காக காம்பேக்ட் ஃபோன்ஸ் கம்பேக் கொடுக்குற மாதிரி நிறைய பேச்சு அடிப்படுதுங்க குளோபலாகவே. ஃபர்ஸ்ட் அதோட இம்பாக்ட் வந்து சைனால இருக்கும்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இங்கேயும் வரும் அப்படின்றாங்க. காம்பேக்டாக 7.2 இன்ச்சு 7.4 இன்ச் அந்த மாதிரி ஃபோன்ஸ். ஸோ உங்களுக்காக கண்டென்ட் கன்சம்ஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மேட் 20 அப்படின்னு ஒரு ஃபோன் இருந்தது, மேட் 20 ப்ரோ. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் 20Xன்னு ஒரு டிவைஸ் அப்பயே ஹுவாவே லான்ச் பண்ணியிருக்கான். ஆமாம், அது 7.2 இன்ச் தானா அப்போ. ஸோ அதனால் அப்போ 7.2 இன்ச்சுனாக்க நாங்கள்லாம் பெரிய ஃபோன், நாங்களாம் சின்ன ஃபோன். அது நான் 5Tயே பெரிய ஃபோனுன்னு சொன்னேனே. நல்லா இருக்கட்டும், உங்களுக்காக தான் நான் இப்போ 7.5 சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வருது. அண்டு பெரும்பாலும் எனக்கு தெரியும் நிறைய பேர் இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு. முக்கியமாக ப்ரைஸ் தான் கீயாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் இப்போ கண்டென்ட் கன்சம்ஷனில் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. அதுதான் ரீசெண்டாக கூட சொன்னேன், ஒரு நண்பர் வந்து கேட்டார், ஆனால் எதில் நான் HDR பேனல் இருக்கலே பெஸ்ட்டாக இருக்குது, சாம்சங்லேயும் நத்திங்லேயும் இருக்கலே சூப்பராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு போட்டுருந்தாரு. அதை தாண்டி நிறைய ஃபோன்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சப்ஜெக்டிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ட்ரூ டோன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை வந்து நம்ம ஆப்பிள் எடுத்துகிட்டு வரும்போதும் அங்கேயும் நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியுது. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோன்லேயுமே டிஸ்பிளே காலிப்ரேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய அவுட் வந்து மாறுது ஒரே கண்டென்ட்டுக்கே. ஓகே. என்ன சில சமயங்களில் ரேராக ஃபோன் லான்ச் ஆன பொறுத்து வாங்கியிருப்பாரு, ஒரு வருஷம் கழிச்சு ஒருத்தர் வாங்கியிருப்பாரு. ரெண்டுத்துலையுமே டிஸ்பிளே மேனுஃபேக்சரர் வேற யாராவது இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபோனும் இப்போ வாங்கின ஃபோனையும் பார்த்து ஆப்பிள் அப்பப்போ இப்படி தான் எல்ஜியும் சாம்சங்கும் எல்ஜியும் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தா கூலர் டோனில் இருக்கும், ஒன்று பார்த்தா வார்ம் டோனில் இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட இது. சரி, இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் 7 இன்ச்சில்ங்க வச்சுங்க, சாப்பிடுங்க. அது சாப்பிட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க? சுப்பா அவர் பேச்சுக்குதா? சரி, ஓகே. அடுத்து ஆமாம், ஐக்யூ இது சாரி கலர் OS ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். இது பார்த்தாக்க இந்த சாம்சங் கீழே நவ்பார் டிபி காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக iOS காப்பி அடிக்கும் போது அப்போல்லாம் இனிச்சுது. இப்போ 1UI காப்பி அடிச்சா மட்டும் என்ன கசகுதா? சொல்லுங்க. நான் உங்களை கேட்டால் நீங்கள் அங்கே எஸ்கேப் போகிறதுக்கு அங்கே கேட்குறீங்க. இல்லை, கலர் இப்போ அந்த நவ் ப்ரீஃப், நவ் பிளேயிங் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்ல லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு சாம்சங் கிட்ட இருந்து ஆட்டை போட்டாங்கன்னே இருக்கட்டும். இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது? அதான் செம்மையாக இருக்குது, ஃப்ளூயிடாக இருக்குது. இப்படி வச்சு இப்படி ஸ்வைப் பண்ணலாம், அப்படியே எல்லாம் அப்படி ஜல்லடு போய் நிற்கிது. சொன்ன மாதிரியே ஒரு வேலை இவன் தான் வந்து ப்ரூவ் பண்ணுவான் போல. எப்படின்னா ஆல்ரெடி ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் தான் இருக்கல எப்பயுமே பெஸ்ட்டாக. நான் திரும்பி வந்து இந்த இடத்துல பதிவிடுறேன். நீங்கள் பாட்டுக்கு பொசுக்குன்னு அப்புறம் என்ன நினச்சிக்கூடாதுன்னா 20,000 ரூபா ஃபோன்லேயே இதே ஸ்மூத்னஸ் இருக்கும்லாம் நம்பாதீங்க. 20,000 ரூபா ஃபோனில் ஃபஸ்ட் அனிமேஷனே கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த இன்ஜின் வேலை செய்யலை, இந்த இன்ஜின் வேலை செய்யலைன்னு சொல்லி டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினாங்கிற மாதிரி ஆகி போயிடும். இல்லை, அதுக்கு காரணம் E20 தான். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான ஆப்டிமைஸ்டு UI ஆப்ஷன்ஸ் இன் லாக் ஸ்க்ரீன் அதில் வந்து ஓப்போ மாஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஸோ அவங்க மொத்தம் என்ன அர்த்தம்? அப்போ OnePlusக்கும் வரும், ரியல்மிக்கும் வரும். அவ்வளோதான். ஓப்போவில் ஒரு விஷயம் வரப்போகுது கலர் வைஸில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக OnePlus அண்ட் ரியல்மி யூசர்ஸும் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. குட் ஒன். ரைட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் மனசில் ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான். நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஏதாவது சொல்லுங்களேன். நான் எதுவும் சொல்லலை. ஏன்? என்ன சொல்லலாம்? சரி, இப்படி சொல்லலாம். இதோட முடிச்சுக்கிறோம். திங்கக்கிழமை மீட் பண்ணுறோம். இப்படி சரி, உங்ககிட்ட ஒரு கேள்விங்க. 2 ஃபோனை பற்றி நீங்கள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். பிக்சல் ஃபோனுக்கு போகிறதுல என்ன தடங்களை நீங்கள் பார்க்குறீங்க? நத்திங் ஃபோனுக்கு போகிறதுலையும் என்ன தடங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? 2 பேர்கிட்டையுமே வந்து இவனுங்களை வாங்குறதா வேணாமான்னும் போது என்ன மாதிரியான தடங்கள்கள்லாம் உங்களை ஸ்டாப் பண்ணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறேன். நல்ல கேள்வி. ஆமாம், ஏன்னா 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சவன் இல்லை. மறக்காமல் பதில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கார்த்திக். பார்க்கலாங்க. பை. SRK. அது திங்கக்கிழமை சந்திப்போங்கிறத கட் பண்ணிடு. இதோட முடிச்சுக்கிறோம். திங்கக்கிழமை மீட் பண்ணுறோம். இப்படி